அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். கேரளத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையில் இருந்து 2 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. அரக்கோணம் பேரிடர் மீட்பு படை முகாமில் இருந்து தலா 30 வீரர்கள் கொண்ட 2 குழுக்கள் தற்போது கேரளாவிற்கு புறப்பட்டு செல்கின்றன. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்க கேட்கலாம். கிரண், விவரத்தை பதிவு பண்ணலாம். வணக்கம் கௌதமி. கேரளா மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல மாவட்டங்களில் கனமழை கொட்டி வருகிறது. இடுக்கி, கொட்டாயம், பத்தனந்திட்டா, எர்ணாகுளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. சில இடங்களில் நிலச்சரிவு, மரங்கள் சாய்வு மற்றும் போக்குவரத்து பாதிப்பு போன்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இதையடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் பல மாவட்டங்களுக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது. பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அதில் அறிவுறுத்தவுள்ளது. இந்த அவசர சூழ்நிலையை முன்னிட்டு கேரள அரசு கூடுதல் தேசிய பேரிடர் மீட்பு படையினரை அனுப்புமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 4வது படைப்பிரிவிலிருந்து தலா 30 வீரர்கள் கொண்ட மேலும் 2 சிறப்பு மீட்பு குழுக்கள் அதிநவீன நவீன மீட்பு உபகரணங்கள், ரப்பர் படகுகள், உயிர் காக்கும் கவசங்கள், கயிறுகள், வெட்டும் கருவிகள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட உபகரணங்களோடு சாலை மார்க்கமாக கேரள மாநிலத்திற்கு புறப்பட்டு சென்றனர். இந்த 2 குழுக்களும் கேரள மாநிலத்தின் கொட்டாயம் மற்றும் திருச்சூர் மாவட்டங்களில் முகாமிட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியுள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மீட்பது, நிவாரண பொருட்களை கொண்டு சேர்ப்பது, உள்ளூர் நிர்வாகத்துடன் இணைந்து அவசர கால நடவடிக்கைகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட உள்ளதாக என்டிஆர்எஃப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து பல குழுக்கள் கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றி வரும் நிலையில் தற்போது கனமழை காரணமாக மீட்பு பணிகளை மேலும் வலுப்படுத்த இந்த கூடுதல் குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து இக்குழுக்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் கூறுகையில், மழை நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் தேவையெனில் கூடுதல் மீட்பு குழுக்களையும் உடனடியாக அனுப்ப அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி கிரண்.